இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் மலிவான உணவுகள், உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளில் இது ரொம்ப மோசமான உணவுகள். மக்கள் எல்லாரும் பின்பற்றுறாங்க அப்படின்னா அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது கண்டிப்பாக மோசமான உணவாக தான் இருக்கும். பெரும்பாலான மக்கள் கடைபிடிப்பது கண்டிப்பாக அது மோசமானதாக தான் இருக்கும், மலிவானதாக தான் இருக்கும், விபரீதமானதாக இருக்கும். அதனால் நல்லது ஏற்படாது. அதனால் அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது மோசமான உணவு அப்படின்னு. ஏன்னா நல்ல விஷயங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நல்ல விஷயம் பெரும்பாலான மக்கள்கிட்ட இருக்குது. அதனால் இந்த நோய்கள் இந்த உணவுகள் இருக்குல்ல, இட்லி பூரி பொங்கல் தோசை, இது இந்த உணவுகளை நம்ம என்ன சொல்லணும், நோய்களின் உணவுகள், நோய்களை ஏற்படுத்துகிற உணவுகள், நோய் உணவுகள் அப்படின்னு சொல்லணும். இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை சப்பாத்தி பிரியாணி பழைய சாதம் பரோட்டா பப்ஸு பஜ்ஜி சமோசா இதெல்லாம் எப்படின்னா ஜிலேபி ஜாங்கிரி லட்டு திருப்பதி லட்டு இதெல்லாம் நோய்களை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள், நோய் உணவுகள். அல்வா இதெல்லாம் மணப்பாறை முறுக்கு அரிசி முறுக்கு இதெல்லாம் நோய்களை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள், நோய்களின் உணவுகள், நோயாளிகளோட விருப்பம் தான் அது. நம்ம எல்லாருமே நோயாளிகள் ஆகிட்டோம். நாம் உண்ணுகிற உணவுகள் தான் நம்மை நோயாளிகளாக மாற்றியது. அதனால் நோய்கள் தான் குற்ற உணர்ச்சியின் வெளிப்பாடு தான் நோய்கள். தண்டனை குற்ற உணர்ச்சி நாம் குற்றம் பண்ணோம்ல, அந்த குற்றங்களுக்கு கிடைத்த தண்டனை தான் இந்த நோய்கள். நாம் குற்றம்னா என்னென்னா நமது உடலுக்கு நாம் நிகழ்த்துவது தான் அடிப்படையான குற்றம். குற்றம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா நமது உடலுக்கு நாம் செய்வது தான் முதல் குற்றம். நீங்கள் நல்ல உணவு சாப்பிட்லன்னா உங்கள் உடம்புக்கு இது நோயை தரும் அப்படின்னு தெரிஞ்சும் நீங்கள் ஒரு உணவை சாப்பிட்றீங்கன்னா அதுதான் முதல் குற்றம். அது ஒரு குற்றம். நீங்கள் தெரிஞ்சு அந்த வேலையை செய்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், டீ குடித்தா கண்டிப்பாக உடம்புக்கு நல்லது கிடையாது. அதில் ஒன்றும் விட்டமின் ஏவோ இல்லை, அதில் ஒன்றும் ஊட்டச்சத்து இல்லை, உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் டீக்கு பதிலாக நீங்கள் வேறு கூட சாப்பிட்லாம். புதினா டீ சாப்பிட்லாம், செம்பருத்தி டீ சாப்பிட்லாம். ஆனால் நீங்கள் டீ காஃபி சாப்பிட்றீங்க, அது கேடுன்னு தெரியும். அதெல்லாம் பார்த்தா முடியுமாப்பா அப்படின்னு சொல்லி இவங்க பழகு டீ சாப்பிட்றீங்க, காஃபி இட்லி சாப்பிட்றீங்க, எல்லாத்தையும் சாப்பிட்றீங்க. அப்புறம் நோய் வருது. அப்போது இது உங்கள் உடம்புக்கு நீங்கள் செய்த குற்றம். அந்த குற்றம் தான் உங்கள் ஆயுட்காலம் குறையுது. நம்முடைய ஆயுட்காலம் குறைஞ்சி போகுது. நாம் இந்த குற்றத்தை செய்கிறனால நம்முடைய ஆயுட்காலம் குறைஞ்சிது. அதான் தண்டனை. நோய் வந்துடுது நமது உடலில். சுகர் வந்துடுது, ஆஸ்மா வந்துடுது, வீசிங் வந்துடுது, மூலம் வந்துடுது, மலச்சிக்கல் வந்துடுது, இப்படி புற்றுநோய் வந்துடுது. இப்படி எல்லா நோயும் நாம் செய்த குற்றங்களுக்கு தண்டனை. நாம் இட்லி பூரி இப்போ மோசமான உணவுகளை சாப்பிட்றோம்ல, மாமிசம் சாப்பிட்றோம், இதெல்லாம் குற்றங்கள், நமது உடலுக்கு நாம் செய்த குற்றங்கள். அதனால தான் நோய் வருது. வன்முறை உணர்ச்சி, அப்புறம் மற்றவங்களை அடிமைப்படுத்துறது, இந்த உணவுகளை சமைக்கிறதுக்காக பெண்களை அடிமைப்படுத்துறது, அப்புறம் நாம் சமைக்காமல் இருக்கிறது, நாம் சாப்பிட வேண்டிய உணவை நாமளே சமைக்காமல் இருக்கிறது, தயார் பண்ணாமல் இருக்கிறது, சமைக்காமல் இருக்கிறது, மற்றவங்களை அடிமைப்படுத்துறது. நீ செய் பொம்பளை, நீ செய் பொம்பளைக்கு வேறு என்ன வேலை கிடைக்கும், வீட்டில் உள்ள வேலையில் செய்வதுமோ உனக்கு என்ன வேலை வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிற வேலையை பெண்கள்கிட்ட ஒப்படைச்சு அவங்கள 24 மணி நேரம் வீட்டில் முழு நேர வேலையாட்களாக மாற்றிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நிம்மதியாக தூக்கமே கிடையாது. எந்த நேரம் வேணாலும், எந்த நேரம் இவருக்கு டீயோ காஃபியோ தண்ணியோ வேணாலும் உடனே இப்போ வீட்டில் உள்ள பொம்பளைங்க அவன் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்கள தான் கூப்பிட்டு எழுப்பி அவர் தன்னுடைய தேவையை தண்ணி டீ ஏதாவது வாங்கி சாப்பிட்டுப்பார். அந்தளவுக்கு அவங்களும் தூங்கணும், அவங்களுக்கும் ஓய்வு இருக்குது, அவங்களும் நம்மளை மாதிரி மனுஷங்க தானே, அந்த எண்ணமே இல்லை. நம்ம சொன்னால் அவங்க எந்திரிக்கணும், அவங்களுக்குன்னு உணர்வுகள் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே பெண்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. அந்த குற்றத்துக்கு தான் தண்டனை நோய்கள், சுகரு. அப்போது உடல் உணர்வுகளை தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காங்க, அல்லது எல்லா வேலையும் அவங்கள செய்ய வைக்கிறோமே, நம்ம சாப்பிட வேண்டிய வேலைகள்லாம் அவங்ககிட்ட கொடுக்குறோமே, நாம் செஞ்சால் நமக்கு எப்படி கஷ்டமாக இருக்குமோ அது மாதிரி தானே அவங்க. நாமங்கிறது யார்? நம்முடைய உடம்பு தானே. நம்முடைய உடம்புக்கு அது எப்படி கஷ்டமாக இருக்குமோ, இந்த வேலைகள்லாம் நாம் செஞ்சால் நம்முடைய உடம்புக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ அதே மாதிரி தானே அவங்க உடம்புக்கும். நாமங்கிறது நம்முடைய உடம்பு தான், அவங்கங்கிறது அவங்களுடைய உடம்பு. அப்போது அவங்களுடைய உடலுக்கு என்ன அப்போது அவங்களுடைய உடலை நம்முடைய உடம்பாக நம்ம நினைக்கணும். நம்முடைய உடம்பு உடல் உணர்வுகள் நமக்கு எப்படி முக்கியமோ, நமக்கு தூக்கம் நமக்கு எல்லாமே நமக்கு எப்படி முக்கியமோ அது மாதிரி அவங்களுக்கும் எல்லாமே முக்கியம். அந்த மாதிரி உடல் உணர்வுகள், நம்முடைய உடல் உணர்வு தான் முக்கியம், மற்ற உடல் உணர்வு நமக்கு முக்கியம் இல்லை. அந்த மாதிரி நினைக்கும்போது நீங்கள் உடல் உணர்வுகளை சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னு அர்த்தம். உடல் உணர்வுகளை புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் மற்றவங்கள புரிஞ்சுக்கணும். மற்றவங்களோட உடல் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்தா தான் நீங்கள் உங்கள் உடல் உணர்வை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும், மதிப்பளிக்க முடியும். மற்ற உடல் உணர்வுகளுக்கெல்லாம் மதிப்பளிக்காமல் நீங்கள் உங்கள் உடல் உணர்வை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா அது உங்களால் கண்டிப்பாக புரிஞ்சிக்கவே முடியாது. 1% கூட புரிஞ்சிக்க முடியாது. ஆக இப்போ குறிப்பாக இதில் என்னென்னாக்கா, ஆண்கள் தங்களுடைய உடல் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், தங்கள் உடல் உணர்வுகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், தங்களுடைய உடலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால்
ஆண்கள் என்ன பண்ணணும், பெண்களுடைய உணர்வுகளுக்கு, உடல் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணும். நம்மளை மாதிரி தான் அவங்களும். அது மாதிரி அதனால் பெண்களுடைய உணர்வுகளுக்கு ஆண்கள் தங்களுடைய உடல் உணர்வுக்கு எந்த அளவுக்கு மதிப்பளிக்கிறாங்களோ, நமக்கு இவங்க ஆண்களுக்கு என்னென்ன தேவையோ அது அனைத்தும் பெண்களுக்கு தேவை. சுதந்திரம் தேவை, வெளியில் 4 இடத்துக்கு போய் சுற்றிட்டு வரணும், ஃப்ரெண்ட்ஸு தேவை, அது எல்லாமே பெண்களுக்கும் தேவை. ஆண்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பெண்களுக்கும் தேவை. இதுதான் அந்த உடல் உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது. பெண்களுக்கு தேவைன்னா என்ன, பெண்களுடைய உடம்புக்கு அது தேவை. 4 பேர்கிட்ட பழகணும், 4 இடத்துக்கு போயிட்டு வரணும், வேலை பார்க்கணும், விவரமாக இருக்கணும், இது பெண்களுக்கும் தேவை. அதுக்கு நீங்கள் தடை பண்ணிங்கன்னா உங்கள் உடம்பே நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது உங்களால். அதனால் நாம் ஏன் பகிர்ந்து கொள்கிறோம், நமக்கு பசிக்கிற மாதிரி தானே மற்றவங்களுக்கு பசிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்ம பகிர்ந்து கொள்கிறோம். பகிர்ந்து உண்ணாமல் நாம் மட்டுமே சாப்பிட்டா அந்த உணவு நம்ம உடம்புல போய் சேராது. அப்போது பகிர்ந்து உண்றது எப்படியோ அது மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா விஷயங்களையும் நீங்கள் மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். நீங்கள் வெளியில் போய் சுற்றிட்டு வரீங்க, சுதந்திரமாக இருக்கீங்க, 4 பேரை சந்திச்சுட்டு வரீங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் விளையாண்டுட்டு வரீங்க, எல்லாமே விளையாடுறீங்க, விளையாட்டு அப்போ பெண்களுக்கு இதெல்லாம் தேவை இல்லையா? உங்களுக்கு கிடைக்கிற அந்த வாழ்க்கையில் உள்ள இன்பங்களை பெண்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதுதான், உணவை மட்டும் பகிர்ந்துக்கக்கூடாது. பெண்கள் இப்போ நீங்கள் அனுபவிக்கிற அந்த வாழ்க்கை நடைமுறை அத்தனையும் நீ பெண்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கும் அது கிடைக்கணும். அதுதான் உண்மையான பகிர்ந்து கொள்ளுதல். இப்போ ஆண்கள் எப்படி சுதந்திரமாக வாழ்கிறாங்க, அதே மாதிரி அந்த சுதந்திரத்தை பெண்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். பெண்களுக்கும் கொடுங்க. பெண்களுக்கு தடுக்காதீங்க. பெண்களுக்கு அது கிடைக்கக்கூடாதுன்னு தடுக்காதீங்க. அப்போ தான் நீங்கள் இப்போ ஒரு உடம்பை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஒரு உடம்பை பற்றி நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். அப்போ நீங்கள் தடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அப்போ உங்களால் புரிஞ்சிக்க முடியல, அப்படி புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க, புரிஞ்சிக்க மறுக்கிறீங்க, புரிந்து கொள்ள மறுக்கிறீங்க, முடியாது என்று சொல்கிறீர்கள். முடியாது, நான் புரிந்து கொள்ள மாட்டேன் என பிடிவாதம் பிடிக்கிறீர்கள். நீங்கள் உடல் உணர்வுகளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பிறருடைய சுதந்திரத்துக்கு தடையாக இருக்கக்கூடாது. அப்போ தான் நீங்கள் உடல் உணர்வுகளை உங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் மற்றவங்களுக்கும் தேவை. அதை நீங்கள் ஒத்துக்கணும். அப்போ தான் உங்களால் உடல் உணர்வுகளை சரியாக புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் உங்களுக்கு தேவையானது மற்றவங்களுக்கு தேவையில்லை, பெண்களுக்கு தேவையில்லை, அவங்களுக்கு சுதந்திரம் தேவையில்லை, அவங்களுக்கு விளையாடணுங்கிற அவசியம் இல்லை, வெளியில் போய் விளையாடணும், கிரவுண்டுக்கு போய் விளையாடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, அவங்க வெளியில் போய் வேலை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, அவங்களுக்கு உலக விவரம் தெரியணுங்கிற அவசியம் இல்லை, அவங்க பணத்தை சம்பாதிப்பதற்காக வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை, அவங்க படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, அவங்களுடைய விருப்பப்படி அவர்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நீங்கள் பெண்களுக்கான அத்தனை தேவையும் மறுக்கும்போது உங்களால் பெண்களை எப்படி புரிஞ்சிக்க முடியும்? பெண்கள்ங்கிறது யார்? அவங்க உடம்பு தானே. அப்போது பெண்களுடைய உடம்பையும் உங்களால் புரிஞ்சிக்க முடியாது, உடல் உணர்வுகளை உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. அந்த புரிதல் திறன் உங்களுக்கு தவறுதலாக இருக்கிறது என்று பொருள். நீங்கள் தப்பாகவே புரிஞ்சுப்பீங்க. அதனால் உடல் உணர்வுகளை புரிஞ்சுக்கணும், பெண்களுடைய உடல் உணர்வுகளை புரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அறிவே கிடைக்கும். இல்லைனா உங்களுக்கு கிடைக்கிறது அத்தனையும் நீங்கள் அதை மறுக்கிறீங்க, உடல் உணர்வுகளை புரிஞ்சிக்க மாட்டேன், அவங்களுக்கான அத்தனை தேவைகளையும் நான் கிடைக்க விட மாட்டேன் அப்படிங்கும்போது அந்த உணர்வுகளை உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. அதனால் உங்களுக்கு அறிவு வராது. அதனால தான் கடந்த காலங்களில் கடந்த காலத்துலையும் சரி இப்போவும் சரி பெரும்பாலான மக்கள் ஏன் முட்டாளாக இருக்காங்க, ஏன் ஒன்றும் தெரியாமல் மூட நம்பிக்கையில் இருக்காங்க அப்படின்னா அவங்க தங்களைப் போல் தான் மற்றவங்களும் பெண்களும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. தங்களுக்கு அது எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும். அப்போ அவங்களுக்கு அதை நம்ம மறுக்கிறது பாவம் இல்லையா, அது குற்றம் இல்லையா அப்படின்னு அதை உணர மாட்டேங்கிறாங்க. அதுதான் குற்றம். அந்த குற்றத்துக்கு தான் தண்டனை நோய்கள். அது மாதிரி நிறைய குற்றங்கள், உடம்புக்கு தவறான உணவுகளை சாப்பிட்றது, நோயை ஏற்படுத்துகிற உணவுகளை சாப்பிட்றது, அது ஒரு குற்றம். அந்த குற்றத்தின் பயனாக நோய்கள். அது மாதிரி பெண்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க மறுப்பது, அதாவது பெண்களுக்கு கிடைக்கின்ற சுதந்திரத்தை நீ கொடுக்க தேவையில்லை, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சுதந்திரத்தை, இருக்கக்கூடிய சுதந்திரத்தை நீங்கள் அதை கிடைக்க விடாமல் மறுக்கிறது, தடுக்கிறது, அந்த மாதிரி அந்த குற்றங்கள். அப்போ அதன் மூலம் அந்த குற்றங்கள் கிடைத்த தண்டனை தான் நோய்கள். அப்போ ஒரு பிரச்சனைகளை உங்களால் புரிஞ்சிக்க முடியாது, எளிதாக எடுத்துக்க முடியாது. ஒரு பிரச்சனைகளை பெண்களை அடக்கி ஆளும்போது, வீட்டிலே அப்படி இப்படின்னு ஆளும்போது, அடிமைப்படுத்தும் போது உங்களால் சில விஷயங்களை உங்களால் எளிதாக எடுத்துக்க முடியாது. ஒரு காதல் தோல்வியோ அல்லது திருமண உறவில் தோல்வியோ அல்லது ஏதோ ஒரு ஏமாற்றம், இதெல்லாம் காதல் உறவில் இருக்கிற ஏமாற்றம், இதெல்லாம் உங்களால் தாங்கிக்க முடியாது. அப்போது நம்மளை மாதிரி தான் அவங்களும் அப்படின்னு நினைக்கும் போது தான் உங்களுக்கு அந்த ஏமாற்றத்தை தாங்கிக்கிறதுலாம் இருக்கும். அப்போ வன்முறை உணர்ச்சி வராது. ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாமல் அதுவே உங்களுக்கு நோயாக மாறும். அதனால்
நோய்கள்லேருந்து நம்ம விடுபடணுன்னா முதல்ல வந்து மற்றவங்கள நாம் வந்து அடிமைப்படுத்தக்கூடாது. நம்மளை மாதிரி தான் மற்றவங்க அப்படின்னு நினைக்கணும். நம்ம தான் முக்கியம், மற்றவங்க முக்கியம் இல்லை அப்படின்னு மற்றவங்களை அடிமைப்படுத்துறது குற்றம். அந்த குற்றத்தின் தண்டனையாக தான் நோய்கள் வருது. ஆக இந்த உணவுகள்லாம் இருக்குல்ல, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இதெல்லாம் வந்து அடிமைத்தனத்தின் உணவுகள். இது இந்த அடிமைத்தனம் பெண்களை அடிமைப்படுத்துறதுக்கு இந்த நோய்கள் தான், இந்த உணவுகள் தான் காரணம். பெண்களை ஏன் அடிமைப்படுத்துகிறாங்கன்னா அதுக்கு இந்த உணவுகள் தான் காரணம். இந்த உணவுகளை சமைக்கிறதுக்காக தான் பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்க. நீ வெளியே வேலைக்கு போக தேவையில்ல, வீட்டிலே இரு, 3 வேளையும் எங்களுக்கு சாப்பாடு தேவைப்படுது, அதனால் நீ வெளியே வேலைக்கு போயிட்டா இங்கே வீட்டில் யாருக்கும் சமைக்கிறதுக்கே நேரம் கிடைக்க மாட்டேங்குது, அதனால் நீ வேலைக்கு போகாத, வீட்டில் இரு. இந்த உணவுகளை சமைக்கிறதுக்காக தான், அந்த மலிவான உணவுகளை சமைக்கிறதுக்காக தான் பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டாங்க. பெண்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்க, விரும்பி ஏற்றுக்கிட்டாங்க. பெண்கள் வந்து நான் வேலைக்கு போகிறேன் துடிச்சிக்கிட்டு இல்லை, என்னை வேலைக்கு போக விடுங்கன்னு சொன்ன மாதிரியும், ஆண்கள் முடியாதுன்னு சொன்ன மாதிரியும் அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு அப்படி பழகிட்டாங்க. அதில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயும், எப்படி ஆண்கள் வந்து நீ போகக்கூடாதுங்கிறாங்களோ அதே மாதிரி சரிங்க அப்படிங்கிறாங்க, உடனே சரின்றாங்க. அந்த மாதிரி தான் இது அடிமைத்தனம். எப்படி அடிமைப்படுத்துகிறாங்களோ அந்த அடிமைத்தனத்தை பெண்கள் உடனே ஏற்றுக்கிறாங்க. ஒரு சிலர் தான் என்ன படிக்க விடாமல் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் போராடணும், கடுமையாக போராடணும். உங்கள் உரிமையை விட்டு கொடுக்கவே கூடாது. போராடி செத்து போகலாம், ஆனால் விட்டு கொடுத்து வாழ்கிறத விட, நம்முடைய உரிமைகளை விட்டு கொடுத்து வாழ்வதை விட போராடி நமது உரிமைகளை பெறுவதற்காக போராடி செத்து போகிறது பெருமை. அது பெருமையான விஷயம். அதனால் அப்படி அந்த ஒரு பெருமையை விரும்பாமல் என்ன வந்து வீட்டிலே உட்கார வச்சுட்டாங்கன்னு புலம்புற பெண்கள் வந்து அது சும்மா நடிப்பு. மற்றவங்க மேலே பழிய போடுறாங்க. தீதும் நன்னும் பிறதர வர அப்படின்னு சொல்கிற மாதிரி. அது ஏதாவது உண்மைன்னு தெரில. மற்றவங்களாலும் நமக்கு தீங்கு வரும், நம்மளாலும் நமக்கு தீங்கு வரும். அதனால் வந்து இந்த உணவுகள் இருக்குல்ல, இட்லி, பூரி, பொங்கல், இதெல்லாம் அடிமைத்தனத்தின் உணவுகள், குற்றங்களின் உணவுகள், குற்றவாளிகளின் உணவுகள். அது குற்ற உணவுகள், நோய் உணவுகள். இது இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் வந்து சப்பாத்தி, பிரியாணி, இதெல்லாம் வந்து நோய் உணவுகள், நோயாளிகளின் உணவுகள், நோய்களை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள். இது அது நல்லா தெரிஞ்சுக்கணும். அமைதியற்ற உணவுகள், அமைதியின்மை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள்.